الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் தொடராக நாம் அறிந்து வரக்கூடிய செய்தியில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிகள் என்கிற ஒரு செய்தியை இதற்கு முன்னால் நாம் அறிந்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பல போர்கள் நடைபெற்றிருக்கிறது. அதிலே பிரபலியமான போர்கள் பத்ர் போர், உஹது போர், இப்படி பல போர்கள் இருக்கிறது. இதுல ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையில் சஹாபாக்கள் எதிரிகளை எதிர்கொண்டு கலந்து கொண்ட போர்களுக்கு கஸ்வா என்று பெயர் சொல்லி அழைக்கப்படும். அதே நபி அவர்கள் கலந்து கொள்ளாமல் சஹாபாக்களுடைய தலைமையில் படைகளை அனுப்பி அவர்கள் போர் செய்தார்கள் என்றால் அதற்கு பெயர் சரியா என்று சொல்லப்படும். இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற போர்களில் மிக முக்கியமான ஒரு போர் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 6இலே நடைபெற்ற ஒரு போர் தான் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய போர். திருக்குர்ஆனிலே கூட அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் உண்டு, 33வது அத்தியாயம். அஹ்ஸாப் என்று சொன்னால் கூட்டங்கள் என்கிற ஒரு பொருள், சதிகார அணியினர் என்கிற ஒரு பொருளும் உண்டு. அதே போல் இந்த போருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் ஹந்தக், அகழ் போர் என்றும் அழைக்கப்படும். இந்த அஹ்ஸாப் கூட்டங்கள் என்று பெயர் வருவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், பனு நதீர் என்று சொல்லக்கூடிய யூதர்களிலே ஒரு கூட்டம், இவர்கள் மக்காவிற்கு சென்று அங்கே மக்காவிலே உள்ள குஃபார்களையும் இன்னும் சில கூட்டத்தினர்களையும் அழைத்து கிட்டத்தட்ட 4 சமூகத்தை சார்ந்த 4 கூட்டங்கள் சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்கொண்ட ஒரு போர். அதனால்தான் இந்த போருக்கு அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய பெயர் உண்டு. அப்படியானால் ஹந்தக், அகழ் போர் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர்கள், அதே போல அல்லது 10,000 நபர்கள் எதிரிகளுடைய எண்ணிக்கைகள், அப்படிப்பட்ட அந்த படைகள் மதீனாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட அந்த ஈமான் கொண்ட மக்களை தாக்குவதற்காக வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் சஹாபாக்களோடு சேர்த்து ஒரு ஆலோசனையை மேற்கொள்கிறார்கள். நம்மிடத்திலே ஆயுதங்கள் என்பது குறைவு, படைபலம் குறைவு, எதிரிகளுடைய ஆயுதங்களும் எண்ணிக்கைகளும் அதிகமாக இருக்கிறது, எப்படி நாம் எதிர்கொள்வது என்றெல்லாம் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் பல நபித்தோழர்கள் பல ஆலோசனைகளை சொல்கிறார்கள். அதுல சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நாட்டில் ஒரு போர் நடைபெறுகிறது என்று சொன்னால் நாங்கள் அந்த எதிரிகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஒரு அகழை நாங்கள் தோண்டுவோம். அகழ் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு குழி, ரொம்ப தூரம், ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளமாக, இன்னும் கொஞ்சம் ஆழம் கொண்டதாகவும் அந்த குழி என்பது இருக்கும். அப்ப இப்படி அந்த அகழை தோண்டி எதிரிகள் எங்களை தாக்குவதற்காக அகழிலை இறங்கி வருவதற்கு முன்னால் நாங்கள் அவர்களை தாக்கி எங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். இப்படி எங்களுடைய நாட்டில் நாங்கள் செய்வோம் என்று சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனையை சொல்கிறார்கள். அப்ப அந்த ஆலோசனையின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனையின் அடிப்படையில் இந்த போரை நாம் எதிர்கொள்ள
கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அகழை தோண்டுவோம் என்று அந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. அப்ப அகழ் போர் என்று வருவதற்குண்டான காரணம் இதுதான். இப்படி இந்த அகழை தோண்டக்கூடிய பணிகள் எத்தனை நாள் நடைபெற்றது என்று வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது 10 நாட்கள் இப்படிப்பட்ட இந்த வேலைகள் நடைபெற்றது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட பல சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களும் எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அந்த அகழை தோண்டுகிறார்கள். எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? ரொம்ப பட்டினியோடு, பசி அதிகமாக, குளிர் அதிகமாக, பஞ்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒருவேளை உணவு உண்பது கூட ரொம்ப சிரமமான ஒரு நிலை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல சஹாபாக்கள் அந்த பசியினுடைய காரணத்தால் அவர்களால் அந்த அகழை தோண்ட முடியவில்லை. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு மக்கள் உணவுகளை இஸ்ராஃப், வீண்விரயம் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் இந்த போரினுடைய காலகட்டத்தில் ஒரு உற்சாகமும் ஒரு உத்வேகமும் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உடம்பிலே அதற்குண்டான தாக்கத்துகளும் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த பஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நபித்தோழர்கள் இந்த தியாகங்களை செய்து அகழை தோண்டக்கூடிய நேரத்தில் பல நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், பசியினுடைய காரணத்தால் அந்த பசியை நாங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி எங்களுடைய வயிற்றில் ஒரு கல்லை கட்டிக்கொண்டு அந்த கணத்தின் காரணமாக பசியை நாங்கள் உணரக்கூடாது என்பதற்காக இந்த குழியை நாங்கள் தோண்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயிற்று பகுதியினுடைய ஆடையை திறந்து காண்பிக்கிறார்கள். 2 கற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிக்கொண்டு அந்த நபித்தோழர்களோடு ஒருவராக நின்று அகழை தோண்டினார்கள் என்று ஹதீஸில் வரலாறுகளை இந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த அகழை தோண்டக்கூடிய நேரத்தில் இதுல என்ன முன்னறிவிப்புகள் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அகழை தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை தென்படுகிறது. சஹாபாக்கள் போய் கூறினார்கள், யார சொல்லலாம், ஒரு பாறை தென்படுகிறது, எங்களால் அதை உடைக்க முடியவில்லை, ஆனா கண்டிப்பா அதை உடைச்சு ஆகணும், இல்ல அப்படின்னு சொன்னால் அந்த அகழ் என்பது ஆழமாக தோண்ட முடியாது, எதிரிகள் தாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் என்பதை உணர்ந்து அந்த தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஓங்கி ஒரு அடியை அடிக்கிறார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஷாமினுடைய சாவிகள் எனக்கு கொடுக்கப்பட்டன அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஷாமை முஸ்லிம்கள் அதி சீக்கிரத்தில் வெற்றி அடைவார்கள், வெற்றி பெறுவார்கள் என்கிற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அதே போல 2வது அடி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அடிக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து சொன்னார்கள், பாரசீகத்தையும் நிச்சயமாக முஸ்லிம்கள் வெகு சீக்கிரமாக வெற்றி அடைவார்கள், அதனுடைய கோட்டையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள். 3வது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அடிக்கும் பொழுது ரோம் நாட்டினுடைய கோட்டைகளை நான் பார்த்தேன், இதையும் முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை, ஒரு முன்னறிவிப்புகளை அந்த நேரத்தில் சொன்னார்கள். சொன்ன ஆண்டு எது? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்ப எப்பொழுது இது வெற்றி கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்திற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம் என்பது 2 வருட காலகட்டம் அல்லது 2.5 வருட காலகட்டம். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஆட்சியிலையும் இப்படி ஹிஜ்ரி 10வது ஆண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள், யமன் தேசத்திற்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் யமனிலே இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே சென்ற அந்த கூட்டம், முஸ்லிம்களுடைய கூட்டம் என்பது யமனை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த செய்தி வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா ஷுக்கூர் செய்தார்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சஜிதா. இந்த சஜிதா ஷுக்கூரை பொறுத்தமட்டில்
நம்ம ரொம்ப தேவையோடு இருந்த ஒன்று நமக்கு கிடைக்கும் பொழுது, நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றது அப்படின்னு சொன்னால் சஜிதா ஷுக்ர் செய்வது நபி வழியாக இருக்கிறது. அப்ப அதை எப்படி நாம செய்யணும்? அல்லாஹ் தக்பீர் கட்டி தொழுகையை போல 2 ரக்காத் தொழுவது செய்வதாக கிடையாது. சாதாரணமாக நாம் இருக்கக்கூடிய, அதாவது இந்த செய்தியை கேட்ட உடனே உடனடியாக சஜிதா செய்வதுதான் சஜிதா ஷுக்ர். அப்ப அதுக்கு எந்த திசையை நோக்கி செய்யணும், அல்லது அதற்கு தக்பீர் கட்டி ருக்கு போய் தான் திரும்ப அந்த சஜிதாவை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனேயே சஜிதா ஷுக்ர் செய்தார்கள் என்று அதுல ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். அப்ப இப்படி இந்த செய்தி, அதாவது இந்த தேசத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே சென்ற அந்த கூட்டம் அதாவது வெற்றி பெற்றது என்பதை அறிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த பிறகு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்புகிறார்கள். அவர்களிடத்திலே சொன்னார்கள், அந்த மக்களிடத்திலே இஸ்லாத்தை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும், அவர்களுக்கு தஅலீம் அதாவது மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி அவர்களுக்கு முதலாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு நீங்கள் முதலாவதாக சொல்ல வேண்டும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களேயானால் உங்கள் மீது பகலிலும் இரவிலும் 5 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பொருளாதாரத்தில் வசதி உடையவர்கள் மீது அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லி இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்கிற செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் அகலை தோண்டும் பொழுது, ஒரு பாறையை அடிக்கும் பொழுது, அந்த நேரத்திலே யமனை நிச்சயமாக முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். ஹிஜ்ரி 10 இந்த சம்பவம் நடக்கிறது. 4 வருடத்திற்கு முன்பாக ஒரு முன்னறிவிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பாரசீகம், ஷாம் இதை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் என்கிற ஒரு முன்னறிவிப்பை பார்க்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஷாமும் பாரசீகமும் வெற்றி கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த 2 நாடுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே தான் ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது, பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது, பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த முன்னறிவிப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே இறை தூதர் தான். அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் தாமாக எதையும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையிலே தான் இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை நமக்கு இந்த உலகத்திலே சொல்லி காட்டினார்களோ, முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள், முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் வெறுமனே பேரளவிலே இல்லாமல் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை விலகி இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதிலே இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட இறை தூதரை நம்முடைய வாழ்க்கையில் உயிரினும் மேலாக பின்பற்றக்கூடிய நாம் அந்த இறை தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல வருடங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பல முன்னறிவிப்புகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடம் இருந்துள்ள வஹீயின் அடிப்படையிலே தான் அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே இறை தூதர் தான், உண்மையிலே சத்திய மார்க்கத்தை தான் மக்களிடத்திலே போதித்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வஹீயான திருமறை குர்ஆனும் சத்திய வேதம் தான் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இறை தூதரை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய நாம் அவர்கள் சொன்ன, அவர்கள் செய்த, அவர்கள் அங்கீகரித்த அனைத்தையும் பின்பற்றுவதால் சொன்னான். எனவே அப்படிப்பட்ட அந்த சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய மக்களாக அந்த இறை தூதரை உயிரினும் மேலாக நாம் நேசித்து அப்படிப்பட்ட சத்திய தூதரோடு
மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு